கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நம்ம ஆராதிக்கத்தக்கதாய் ஜெபிக்கத்தக்கதாய் நம்மளுடைய உள்ளங்களை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த வார்த்தைகளை கூட நம்ம கவனமாக ஒரு 6 வசனங்கள் தான் இதை ரொம்ப கருத்தோடு ஜெபிக்கும்படிக்கும் கருத்தோடு வாசிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். நம்மளுடைய சிறையிருப்பு எத்தனையோ விதங்களாக இருக்கலாம். நம்மளுடைய கவலைகள், கண்ணீர், வாஞ்சை, ஏக்கம் எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி ஒரு சிறு காரியம்தான். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நம்மளோட வாழ்க்கையில் எந்த காரியங்களும் ஏதோ எதேச்சியாக நடந்தது உலகத்தில் போல இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்குண்டான எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இப்படி நம்மளுடைய ஏக்கங்கள், வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இந்த வருடங்களில் கூட நம்ம படித்தோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அந்த சீயோனுக்கு வருகிற நம்ம ஒவ்வொருவரும் கூட எத்தனை விதமான கலக்கங்கள், போராட்டங்கள், சிறையிருப்புகள் நம்மளோட வாழ்க்கையில் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கூட கர்த்தர் மீட்டு ஆனந்த களிப்புடன் பாடி நம்மளோட சீயோனுக்கு திரும்பி வர செய்வார். இந்த 2வது வசனங்களை கூட பாருங்கள். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். நம்மளை பார்க்குறவங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நிந்தையும் அவமானமாக எத்தனையோ காரியங்கள் நம்ம தள்ளப்பட்டது போல காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நம்ம சொப்பனம் காண்கிறத போலமா இருப்போம். நம்ம அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம். இந்த கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னா, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள், நம்மளுடைய வார்த்தைகள் போல அள்ளி தூவும் விதையை போல நம்ம இருதயங்களை நம்ம வைத்திருக்கலாம். ஆனாலும் கூட அது ஒரு நாள் அது விளைச்சலை கொடுக்கும். அப்பொழுது நம்ம கம்பீரத்தோடு நம்ம திரும்பி வருவோம். அதற்கு நம்மளுடைய இருதயமாகி இந்த பலகைக்குள்ளே நம்மளோட வார்த்தைகளை எழுதி கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொன்னார், நடக்கலையே, ரொம்ப காலதாமதமாகுதே, அதனால் அதை மறந்துடுவோன்னு இல்லாமல் அந்த வார்த்தையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மளுடைய இருதயங்கள் அதை சுமந்து கொண்டு போகும்போது நம்மளுடைய வழிகள் ஒரு அழுகிற போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கூட அதை நம்ம கம்பீரத்தோடையே நம்மளை அறுக்க செய்வார் கர்த்தர். இந்த நாளில் கூட நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் அவர் உங்களை ரட்சிப்பார் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனக்காரர்கள் போல நம்ம இருக்கத்தக்கதா இந்த வருடங்களில் கூட எத்தனை பாடுகள், எத்தனை விதமான வேதனைகள், கலக்கங்கள் வந்தாலும் அவர் நம்ம வெட்கப்படுத்த விடவே மாட்டார். நம்ம முகத்தை எப்பொழுதும் பிரகாசிக்க செய்து அவரோட சமூகத்துக்கு முன்பாக நம்மளுடைய மகிமையுள்ள ஜனங்களாக கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை மாற்றும்படிக்காக நம்ம மனதில் எந்த கவலைகள், ஏக்கங்கள், பாடுகள், எந்த காரியங்கள் கர்த்தரை சமூகத்தில் சேர முடியாதபடிக்கு நம்மளை திருப்புகிறதோ அதை எல்லாம் கூட கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி இந்த புது துவக்கம் கர்த்தருக்குள்ளாய் ஏற்படுத்துகின்ற இந்த சபையை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த சபைக்குண்டான தீர்மானங்களையும் திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் தந்து ஒரு புதுவித சபையில் ஒவ்வொருவரையும் கூட ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தத்தக்கதாய் நம்முடைய பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் மாற்றும் பொழுது ஒரு பெரிய காரியங்களை நம்மளுடைய சொந்தமான அனுபவமான வாழ்க்கையிலையும் சபைக்குள்ளாயும் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்காய் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கூட உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த அந்த நல்ல வசனத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கர்த்தாவே இந்த ஆரம்ப ஜெபத்தில் கூட கர்த்தாவே நீர் உணர்த்தினீர், பரிசுத்தத்தோடே கர்த்தாவே இருக்க கடவீர் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பரிசுத்தமான வழிகளை நடக்க எங்களை முழுதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடங்கள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாய் காணப்படுவோம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை விட்டு எங்களை தூரம் தள்ளுகிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உம்மை விசனப்படுத்துகிறதோ அதையெல்லாம் நீக்கி போட கிருபையில் கொடுங்கப்பா. இந்த நாளில் கூட ஒரு புது துவக்கமாய் இந்த சபையில் ஏறெடுத்திருக்கிற காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே ஸ்திரப்படுத்துங்க. உமக்குள்ளாய் இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் செய்யவும் எங்களுக்குள்ளாய் நீர் எத்தனையோ
எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீரப்பா. நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உமக்குள்ளாய் நாங்கள் ஒன்றுமே இல்லை, எந்த காரியங்களும் கர்த்தாவே உமக்கு சிறப்பானதாக நாங்கள் செய்ததில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க. எங்களோட சபைகளில் ஒவ்வொருவரையும் கூட ஆவிக்குரிய ரீதியில் நீ அதிகமாய் பயன்படுத்தத்தக்கதாயும் இந்த நாளில் கூட கர்த்தாவே ஏறெடுக்கிற ஆராதனை வேளையில் ஆசீர்வதிங்க. இந்த இசை கருவியை மீற்றுகின்ற காரியங்களை கர்த்தாவே நீர் நேர்த்தியாய் வாசிக்கவும், தகுந்த ஞானத்திலோட கருத்தோடு நாங்கள் ஜெபிக்க எங்களை இருதயங்களை ஏவத்தக்கதாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புல்பீட்டிலிருந்து பெறப்படுகின்ற இந்த வார்த்தைகள் அள்ளி தூவுகின்ற விதையாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் கம்பீரத்தோடு இந்த வருடங்களில் நாங்கள் அறுக்க கிருபையில் கொடுங்கப்பா. எங்களுடைய சுற்றியுள்ள சூழ்நிலைகளோ, பார்க்கின்ற கண்ணால் காண்கின்ற காரியங்களோ எதுவுமே ஒரு விசுவாசத்துக்கு உண்டான காரியங்களாய் இல்லாதபடிக்கு இருந்தாலும் கூட எங்களோட அசுவிசுவாசம் நீங்கள் கிருபை புரிங்க. ஒவ்வொரு நாளும் கூட இந்த சாட்சிகளால் நாங்கள் பலப்படவும், சாட்சிகளினால் உமக்குள்ளாய் நாங்கள் உறுதிப்படவும், இப்படிப்பட்ட உபத்திரத்தில் கூட நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்க அப்படிப்பட்ட கர்த்தாவே ஒரு எழுப்புதல் எங்களை சபையில் தந்தெடுத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரத்தினால் உமை கிட்டி சேருவது உமக்கு பிரியமான காரியம் என்று நீ சொல்லியிருக்கிறீப்பா. ஆசீர்வாதங்களால் சேருவது ஒரு நாள் அது மாறி போகும். ஆனாலும் கூட நாங்கள் உபத்திரமான பாதையில் நடந்து உமை பற்றும் பொழுது அந்த அன்பு எங்களை விட்டு கர்த்தாவே எடுக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உமக்குள்ளாய் அன்பு எங்களுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் பெருகவும், இன்னும் மாஞ்சியாய் இன்னும் புதிய காரியங்களை எங்களை செய்ய முழுதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஏறெடுக்க ஆராதனை வேலைகளையும் நற்கரணையும் கர்த்தாவே இந்த நாளில் கூட இந்த டெடிகேஷனுக்காய் செய்யப்படுகின்ற காரியங்களையும் அறிந்திருக்கிறப்பா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இருதயங்களில் நீர் பேசிடத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உமக்காய் எங்களை பயன்படுத்த முழுதுமாய் இந்த காலையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உற்சாகமாய் சொல்வோமா? நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த வருடத்துல நம்மளுடைய சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆனந்த மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி நம்ம தலை மேல இருக்கும். ஆனந்த தைலத்தினால நம்மளை நிரப்ப அவர் வல்லவர். அந்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மளை நடத்த வல்லவர். அப்பா உமக்கு நன்றி. நம்ம அவரையே நம்பி இருக்கிறோம். வேற எதில் மேலேயும் நம்மளுடைய நம்பிக்கை இல்லை இல்லையா? நம்மளுடைய படிப்பு மேலேயோ, நம்மளுடைய அந்தஸ்து மேலேயோ, இல்லை நம்மளுடைய குடும்பத்து மேலேயோ இல்லை, அவரையே நம்பி இருக்கிறோம். உள்ளத்து நாளத்துலேருந்து சொல்ல முடியுமா, நான் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், நான் எதையுமே நம்பலை, என் நம்பிக்கையே அவர் தான். ஆமேன். நம்மளுடைய நம்பிக்கையே அவர் தான், நம்மளுடைய புகழிடமே அவர் தான். இந்த பாடல பாடும் பொழுது கூட உணர்ந்தவர்களாய் உள்ளத்து நாளத்திலிருந்து அவரை பார்த்து, நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன், 100க்கு 100 உண்மை தான் நம்பி இருக்கிறேன், 1% கூட நான் வேற எதையுமே நம்பலைன்னு சொல்லி பாட போறோம். அவரையே நம்மை நம்பி இருக்கும் பொழுது நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவருடைய பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அது வெட்கப்பட்டு போகவில்லை. வெட்கப்பட்டு போற மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும், ஆனா வெட்கப்பட விட மாட்டாரு. அவர் நல்ல தகப்பன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். நம்ம பார்வைக்கு, நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்ம நினைவுகள் எல்லாம் குறுகியது, ஆனா அவருடைய வழிகளும் எண்ணங்களும் நம்மை காட்டிலும் மேலானவை. ஆமேன். அப்பா, மேலான காரியங்களை நீங்க செய்வீங்க. எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவர். இந்த பாடல பாடும் பொழுது உள்ளத்து நாளத்திலிருந்து உற்சாகமாய் உணர்ந்தவர்களாய், இது என் வாழ்க்கையில நடக்கும், ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார்னு சொல்லி நம்ம பாட போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் விடுதலையோடு ஆராதிப்போம். ஃப்ரீயா ஆராதிங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை
ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய புகலிடம் அவர் மட்டும்தான். உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். இந்த பாடல பாடும் பொழுது நாங்கள் சொல்லியிருக்கிறோம், மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து நாங்கள் போக நீங்க விட மாட்டீங்கன்னு. அது எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் கர்த்தாவே. நீர் நம்ப பண்ணி நமது வார்த்தைகளை நீங்க நினைவு கூறுங்க. இந்த வருடத்திலையும் சரி, போன வருடத்திலையும் எத்தனையோ வார்த்தைகளை நம்ம நம்பணும். எத்தனை பேர் நம்புனீங்க வார்த்தைகளை, அவர் கொடுத்த வார்த்தைகளை நம்புனீங்களா? நான் இதை நம்புறேன்ப்பா, நீங்க இதை எனக்கு நிச்சயமா ஆண்டவர் இதை எனக்கு செய்வார்னு நம்ம நம்பணும். நம்பி நம்ம காத்திருக்கிறோம். அவர் பொய் சொல்லாத தேவன், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாருன்னா நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். அவர் மனுஷன் இல்லை. அவர் நிச்சயமா அதை நிறைவேற்றி முடிப்பார். எப்படி நிறைவேற்றி முடிப்பார்? நம்ம கூடயே இருந்து அவர் நிறைவேற்றி முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை உனக்கு செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? வார்த்தையை கொடுத்துட்டு போல அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம கூடயே இருந்து அந்த பாதைகளில் எல்லாம் நம்மளை சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து அவர் நடத்த வல்லவர். அப்பா, நீங்க நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைவு கூறுங்க. இன்றைக்கு எங்களை நினைவு கூறுங்க கர்த்தாவே. வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவருடைய நினைவுகள்ல நம்ம இருக்கிறோம். அப்பா, அவங்க நினைவுகளில் நீங்கள் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நீர் உண்மையில் பிசகாத தேவனாக இருக்கிறதற்காக நன்றி. இந்த பாடலை பாடும் பொழுது கூட என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அதை நம்பி பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். இந்த இடத்துல உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இதே இடத்துல இதே மைக்க வச்சு நீங்கள் சாட்சி சொல்லும்படியா ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை அவர் செய்ய வல்லவர். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாடல பாடுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொல்லுவோமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி
மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, ஒன்றே தேவை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை ஒளிங்கிடும். வாயிலை திறந்து கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல், உம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தாவே ஒரு புதிய வல்லமை அப்பா கர்த்தரே, முகங்கள் முறிக்கத்தக்க வல்லமையினால் நீர் நிரப்பும். இந்த பகுதிகளில் கர்த்தாவே எங்களுடைய குடும்பம் கர்த்தாவே உம்முடைய ஆசி பெற்றது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதா வல்லமையினால் நிரப்பு ராஜா. புதிய வல்லமை இயேசு கிறிஸ்துவினால் உண்டான விடுதலை. கர்த்தாவே ஒரு புதிய அக்கினியை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமர செய்யும். ஆவியானவர் நீ நிரப்பு ராஜா. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை உண்டு உண்டு அக்கு வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை எட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையில விசுவாசிக்கிறீங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம் மீது இருப்பதனாலதான் நம்ம இன்னைக்கு நாம் செய்த பாவங்களில் எல்லாம் கர்த்தர் நீக்கி நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்தெந்த வீட்டுல நிலைக்கால்களிலும் வாசல் படியிலும் தெளிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுல எல்லாம் சங்கார தூதன் ஒன்னும் பண்ண முடியல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டபடியினால், அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதனால் இன்னைக்கு நீங்கள் நான் நீதிமானாய் மாறினோம். நம்மளுடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை நமக்கு ஒருவேளை கொடுக்கப்படனா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாதபடி இந்த உலகத்துல எப்பயோ நாம மரித்து போயிருக்கலாம். அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த காலை வேளையில அவரை துதிக்கும்படியா இந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி சுவாமி. நீர் செய்த சகல உபகாரங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தின் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய், எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் இந்த காலை வேளையில உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்கு உரித்தான வார்த்தை, எங்களுக்கு உரித்தான பாதைகளை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர். அந்த பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு பலனை தாரும். இந்த காலை வேளையில சுவாமி என்னென்ன காரியங்கள் இன்னும் எங்களுடைய லைஃப்ல பெண்டிங் லிஸ்ட்ல இருக்குதோ, இன்னும் பக்கெட் லிஸ்ட்ல இருக்குதோ, இந்த மாதத்திலேயே நீர் அதை நிறைவேற்றி முடிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னுடைய பலத்தை கொண்டு அல்ல, நாங்கள் பாடணும், சொன்னதை செய்யும் வரை என்னை கைவிட மாட்டீர். என் கையை வைத்தே நீர் அதை செய்ய போகிறீங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்யும் போது முழு கனத்தையும் மகிமையை நாங்க உமக்கு தான் செலுத்த போறோம் கர்த்தாவே. இந்த மகிமையை எடுத்துக்கொள்ள நாங்கள் கர்த்தாவே ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும் இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியோடு கூட வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்ற செய்தி கேட்ட உடனே எப்படி இருக்கணும்? வருத்தமா இருக்கணும். அப்படியா? காலையிலே எந்திரிக்கணுமே? அப்படியா? மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் நமக்கு உரித்த வார்த்தை என்ன, கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி நாம் தொடர்ச்சியாக இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்மை ஸ்திரப்படுத்தும்படி அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த மகிழ்ச்சியுடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதனுடைய ரகசியம் என்ன? இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களில் என்ன செய்யணும்? எழுதப்படணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு, எவர்லாஸ்டிங் ஜாய், தி இயர் ஆஃப் எவர்லாஸ்டிங் ஜாய் அப்படின்னு சொல்லி 3 வாரமாய் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன்.
மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்றாங்க? சீயோனுக்கு திரும்புறாங்க. அவர்கள் மேலதான் நித்திய மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அவர்கள் வரக்கூடிய பாதைகளை குறித்து நாம் பார்த்தோம்ல. பெரும்பாதை என்கின்ற ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை பரிசுத்த பாதை. தீட்டுள்ளவர்கள் அதன்படி என்ன செய்ய முடியாது? கடந்து வர முடியாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னது? பரிசுத்த ஜனங்கள் தான் அந்த பாதையில வரணும். அப்படி வரும்போது அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ந்து இருப்பாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சி ஏதோ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு அதனால மகிழ்கிறேன், இல்ல ஏதோ ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன், மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஜாய் அல்ல. மகிழ்ச்சி என்பது, நித்திய மகிழ்ச்சி என்பது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை நான் என்ன செய்றேன்? அனுதினமும் உணரக்கூடிய ஆண்டாய். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், இடைபடுகிறார் என்பதை அறியக்கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன செய்யும்? யாருக்கு தான் மகிழ்ச்சி வேண்டாம்ல? கர்த்தரை அறியாதவங்களுக்கும் என்ன செய்யணும்? மகிழ்ச்சி. ஆமா, மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் வேணும். கிறிஸ்தவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப என்னது? நான் சொல்ற மகிழ்ச்சி, ஒருவேளை நான் உள்ள துக்கமா இருக்கிறேன், நான் வெளியில மகிழ்ச்சியா காட்டிக்கிறேன். ஃபேக்கிங் கிடையாது இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லைன்னா கூட என்ன செய்யுங்க, இருக்கிற மாதிரி அப்படியே நடங்க, அப்படியே நடந்துரும். ஃபேக் இட் அண்ட் மேக் இட் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது இல்ல. கிறிஸ்தவர்கள் நம்ம என்னைக்குமே என்ன செய்யறதில்ல, ஃபேக்கிங் கிடையாது. அந்த ஜாய் உள்ளுக்குள்ள இருக்கும்போது தான் என்ன செய்யும்? என்னை சுற்றி எனக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் கூட எனக்குள்ள இருக்கின்ற மகிழ்ச்சி அது பீரிட்டு என்ன செய்யும்? வெளியில வரும். உலகத்தினுடைய கூற்று என்னது? பைபிளையும் போட்டிருக்கு அப்படி இல்ல. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும். உள்ளுக்குள்ள நான் சந்தோஷமா இருந்தா முகத்துல எப்படி இருக்கும்? அப்படி அந்த என்னோ நடந்திருக்கு உங்களுக்கு இல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் மனதில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? முகம் காட்டும். அப்போ மகிழ்ச்சி எல்லா கிறிஸ்தவனுக்கும் அவசியம். அதை புரிந்து கொள்ளணும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, சில பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட முன்னாடி என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, எப்போ ஏற்றுக்கொண்டனா அப்ப எனக்கு என்னது? பிரச்சனைகள், பாடுகள்லாம் வருது இல்ல. அது எலிமெண்டரி ஸ்கூல் கிறிஸ்டியன்ஸ் தான். இங்க ஒருத்தர் அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. பாடுகளின் மத்தியிலும் கூட நான் என்ன செய்றேன்? என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். பவுலும் சீலாவையும் அடித்து துன்புறுத்தப்பட்டு விலங்குகளினால அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. சந்தோஷமான ஒரு சூழ்நிலையா? இல்ல. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி. நான் அந்த மகிழ்ச்சியை பத்தி தான் உங்கள்ட்ட பேசுறேன். எனக்கு இது நடக்குதே, அது நடக்குதே, எனக்கு துக்கம் படுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் சந்தோஷப்படுவதற்கு ஒரே காரணம் என்னது? அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது பாட்டு பாடும்போது மட்டும் இல்ல, எப்போதுமே என்ன செய்யணும்? அவர் உங்களோட கூட இருக்கிறார்னா நம்ம அந்த பாட்டு பாடணும் பாருங்களேன். எனக்கு என்ன சொன்னாரோ என் கையில தான் அவர் செய்வார், என்னை வச்சுதான் அவர் செய்வார், என்னை கொண்டு தான் செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்தெந்த காரியங்கள்லாம் இம்பாசிபிளான சிச்சுவேஷன் நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தாவே இது என்னால முடியாது, நீங்க தான் செய்யணும், அவர் தான் செய்வார். எப்படி தெரியுமா? நீங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க தான் அதோடைய கருவி. அவருடைய கரத்தில் இருக்கிற கருவிகளாய் பாத்திரங்களா இருக்கும்போது உங்களை வச்சு கர்த்தர் செய்ய முடியும், செய்ய முடியும். பாருங்க, எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், 22வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, மனப்பாடமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? அன்பு. எங்க அன்பு இருக்கோ அங்க என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். எங்க சந்தோஷம் இருக்குதோ சமாதானம் இருக்குது. எங்க சமாதானம் இருக்குதோ, சமாதானம் இருக்கிறவங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லி பாருங்க, அமைதியா இருப்பாங்க, நீடிய பொறுமை இருக்கும். இதோடைய ஆர்டரை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அன்பு இல்லைன்னா சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அன்பு, சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்கும்போது எனக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானமா இருக்கவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் எப்படி இருப்பாங்க? ஷார்ட் டெம்பரே கிடையாது. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை இருக்கவங்கள்ட்ட என்ன செய்யும்? ஒரு தயவு இருக்கும் அவங்கள்ட்ட. நீ ஒரு வார்த்தை இப்படி எடுத்து படிச்சு, நீங்க அப்படி படிச்சீங்கன்னா இந்த வசனத்தை ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போ 2வது நான் சொல்லப்படுறது அன்பு, சந்தோஷம். கிறிஸ்தவர்களுடைய கனிதரும் வாழ்க்கை என்னது? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்
அவனுக்குள்ள தேவனுடைய அன்பு நிரப்பப்படணும். அந்த அன்பு என்ன செய்யும்? அடுத்தது சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த சூழ்நிலையில போனாலும் அவனுடைய மனது என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாய் காத்துக்கொள்ள முடியும். நான் சொல்லுகிற இந்த நித்திய மகிழ்ச்சி என்பது உலகத்தில் காணப்படுகின்ற காரியங்களில் இருந்து வருவது அல்ல. என்னை மீட்ட தேவனிடத்திலிருந்து என்ன செய்றேன்? ஹல்லேலூயா. அந்த அன்பை நான் உணர்ந்துட்டேனா, தேவனுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேனா, இந்த நித்திய மகிழ்ச்சிக்குரிய பெற்றுக்கொள்ளுதல் இடத்துல நான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அப்ப அன்பு எல்லாரும் தேவனுடைய சந்தோஷத்துக்காக என்ன செய்றோம்? ஓடுறோம். இந்த சந்தோஷம் என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு ஒரு பலனை கொடுக்கும். இந்த பலன் என்ன செய்யும் தெரியுமா? பிரச்சனைகளை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கூறிய ஆயுதமா மாறும். எப்போ ஒரு மனிதன் ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்றான், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் ஒரு பலனை கொடுக்குது. அந்த பலன் உங்களை என்ன செய்ய முடியும்? வித்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு கொடுக்குது. பாருங்க, அடுத்தது பாருங்க, மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவனுடைய பண்பு. உங்களை என்னையும் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியில நடத்துறதுக்கு என்னது? வாப்பா கொஞ்சம் வேதனையை வாங்கிக்கோ, அப்படி அல்ல. சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு முன்பதான் சொல்றேன். கர்த்தர் உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இந்த பூமியில் அவர் மூலமாய் உங்கள் மூலமாய் அவருடைய அன்பை உலகத்திற்கு பறைசாட்டணும். அப்ப அந்த அன்பு சந்தோஷம் எனக்குள்ள இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை, ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கு நிருபமாய் எழுதக்கூடிய காரியத்துல இந்த ராஜ்யத்தை குறித்து தான் அவன் பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நான் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பங்குனது சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் எங்க இருந்து வருது? This kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை குறித்து தான் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். பாஸ்டர், எனக்கு நீங்க மகிழ்ச்சின்னு சொன்ன உடனே பாருங்களேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷப்படலாம். ஆனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்களில் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடாது. தேவனோடு இருக்கின்ற அனுபவம் தான் என்ன செய்யணும்? சியோனில் தேவனுடைய நகரமா இருக்குது. தேவனுடைய நகரம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பேசுறேன். அப்போ இந்த ராஜ்யம் என்னது? இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் என்னது? இல்ல இதோடைய என்ன சொல்லலாம், இதனுடைய பண்புகள்லாம் என்னது? முதலாவது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த காலை வேளையில சொல்றேன், உங்களுக்கு எது நடக்குதோ எது நடக்கலையோ, எது நீங்க எதிர்பார்த்த காரியங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை, இந்த அனுபவத்தை கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இது இத்தனை நாள் விரதம் இருந்தா இது கிடைக்கும், இதை செய்தா கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். தேவனோடு கூட நான் இணைந்து அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாய் நீதியாய் வாழுகிறேன். நீதியாய் நான் வாழும்போதுதான் என்ன செய்யறார் கர்த்தர்? இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார்ல. அநேக எடுத்துக்காட்டு சொல்ல முடியும், அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். மனமகிழ்ச்சி, சந்தோஷம்னா என்னன்னு இல்ல. சங்கீதம் 118:24 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 118ஆம் சங்கீதத்துல, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இது நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல வேண்டிய காரியம். இந்த நாள் எனக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதிகமா இருக்குதே, எப்படி நான் எதிர்கொள்ள முடியும்? யோசிக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய இந்த நாள், today is the day that the Lord has made and I will rejoice and glad in it. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடினமான காரியம் உங்களை எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க மேற்கொள்ளக்கூடிய வார்த்தையின் நிமித்தமாக இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா.
உங்களுடைய இன்னைக்கு சபையில நித்திய மகிழ்ச்சி என் மேல் இருக்குதுன்னு சொல்லி நாம் அல்லேலூயான்னு கத்துறோம். ஆனால் நீங்க வீட்டுல தனிமையா எதிர்கொள்ளுகின்ற காரியங்களில எப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குது, எப்படிப்பட்ட சஞ்சலம் உங்களுக்கு இருக்குது. இங்க பாக்குறோம் நம்ம ஏசாயா 35:10 சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உங்களுடைய எல்லைக்குள்ள அது என்ன செய்யக்கூடாது. பிரச்சனைகள் பாடுகள் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பூமியில் இருக்கும் வரை பிரச்சனைகள் பாடுகள் வரும். ஆனால் இந்த பாடுகள் என்னை இயக்காது. இந்த பாடுகள் என்னை இயக்காது. நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தரே என்னை என்ன செய்வார், இயக்குகிறவரா இருக்கிறார். He is my director. அவர் தான் நான் போகின்ற பாதை எனக்கு காட்டுறார். அவர் தான் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எனக்கு அருளுகிறார்ல. சரி, இந்த அன்பை, இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பைபிள்ல வழியும் இருக்குது. வேதம் ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் நமக்கு கொடுக்கல. அந்த பாதையும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை கூட வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அவரை அவர் சிட்சித்து. போதும் போதும் போதும். 6வது வசனத்துல முதல் பகுதியில் என்னது? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து. ஹல்லேலூயா. அப்ப நான் சிட்சிக்கப்படுகிறேன்னா நான் என்ன பண்றேன்? அன்பு கூறப்படுகிறேன். இல்ல, நீ உண்மையிலே நான் தேவனுடைய பிள்ளைன்னு நீங்க நம்புறீங்களா? தேவனுடைய சித்தம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா சிட்சை உங்களுக்கு வரும்போது, பரீட்சை உங்களுக்கு வரும்போது நீங்க நினைவில் கூறக்கூடிய காரியம் என்னது? கர்த்தர் என் மேல அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேல அன்பு கூறுகிறார். அவர் எப்படி அன்பு கூறுகிறார் பாருங்க. அதே காரியத்துல அவர் அன்பு கூறுகிறாரு. மாறா நம்மளும் என்ன செய்யணும்? ரெசிப்ரோகேட்டட்ல நாமளும் என்ன செய்யணும்? பரஸ்பரமா. அவர் அன்பு கூறுகிறாரு, நானும் அன்பு கூறினாதான் அந்த அன்புல எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லையா? ஆமாவா? கணவன் மாத்திரம் அன்பு கூர்ந்துகிட்டே இருக்கிறாரு, மனைவி அன்பே கூறல. அந்த அன்பு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஃபீபிளா இருக்கும், வீக்கா இருக்கும். அப்படிதானே? நானும் அன்பு செலுத்துறேன், நீயும் அன்பு செலுத்துற. இது ரெண்டு பரஸ்பரமாக அன்பு செலுத்தக்கூடிய அன்பு என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நமக்கு எதை கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம் பாருங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 10 மற்றும் 11ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். போதும். 10வது வசனத்துல பார்க்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். இப்ப புரியுதா அன்புனா என்னன்னு? நம்ம வெறும் வார்த்தையில சொல்றோம், லார்ட் ஐ லவ் யூ லார்ட், ரொம்ப நான் நேசிக்கிறேன், உன் மேல ரொம்ப அன்பு கூறுறேன். அவ்வளவுதான், புக்கை முடிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். இல்ல, ஜெபம் அப்படியே பயங்கரமா அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா இருப்போம். ஆமேன் போட்டவன கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அது அல்ல. நான் நடந்தாலும் பயணப்பட்டாலும் என்னுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு கூட இருக்கதான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்பதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்யும்? நித்திய மகிழ்ச்சினா என்ன நீங்க உணர முடியும். ஜெப கூட்டத்தில் இருக்கும்போது மாத்திரம் ஆவியில் நிறைவு அல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமையல் பண்ற இடத்துலயும் ஆவியின் நிறைவு உங்களுக்கு அவசியம். வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் யோசிக்க முடியாது. கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு டைம் இருக்கும்போது கூட நீங்க சிந்தையோடு கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய காரியங்களை கர்த்தரே என்ன செய்வார்? கடினமான டாஸ்கா இருந்தாலும் ஈஸியா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. முடியாத காரியத்தையும் அவர் ஈஸியா முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க சிந்தையோடு இருக்கும்போது உங்களுடைய நடை ஜெபமாய் மாறும். நீங்க பார்க்கின்ற நபர்களுக்காக ஜெபிப்பீங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா you will become a light of the world ன்னு இருக்கு வேதத்துல. இயேசு சொன்னாரு, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன், நீங்க இப்படி நடந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you will become a light of the world. நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்கன்னு அவர் சொல்றாரு. எப்போ? அவர் பரமேறி போகும்போது. லைட் என்ன தெரியுமா? எங்க போனாலும் வெளிச்சம் கொடுக்கும். அது நிமித்தமா
people shall notice that there is a light. இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். நீங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடக்கும் போதும், உட்காரும் போதும், போகும் போதும் கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு கூட நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க போற இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாது. அவர்களுக்கு வரும்போது இன்னொருத்தங்க பெரிய பிரச்சனையில இருப்பாங்க, அவங்க உங்களோடு கூட பேசிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சியோடு கூட போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்குது. என் பாக்கெட்ல என்ன இருக்குதோ அதுதான் வரும் இல்ல. என் பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லாத போது நான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு பர்ஸை திறந்தா வருமா? என் கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் நான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நித்திய மகிழ்ச்சி என் மேல இருந்தாதான் நான் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். ஆகவே தான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் மகிழ்ச்சியை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி அவர்களுடைய இட்ஸ் a part of this kingdom. இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பங்கு என்னது? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா? 11வது வசனத்துல, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன சீக்கிரட்டா? என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தரேன், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? நிலைத்திருக்கும்படி, நிறைவாயிருக்கும்படியான சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம அநேக சந்தோஷப்படுவோம்ல. ஒரு குழந்தை பிறந்தனா உடனே ஒரு சந்தோஷம். எத்தனை நாளைக்கு? சில மாதங்கள் இருக்கலாம். இந்த குழந்தை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சந்தோஷம் எப்படி மாறும்? சுகமான துக்கமா மாறும் இல்ல? அப்படிதானே? யங் பேரண்ட்டோ கேட்டா சொல்லுவாங்க, இன்றைக்கு டெடிகேட் பண்ண போற அணிலையும் மனைவியும் கேட்டா சொல்லுவாங்கல்ல, சின்ன குழந்தையா இருக்கும்போது பொம்மை மாதிரி வச்ச இடத்துல இருக்கும், கொஞ்சம் வளர்ந்த பிறகு சுகமான இன்பமா துக்கமா மாறும். அப்போ இந்த சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தரேன். இந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா? இந்த சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம் நிலையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். ஹல்லேலூயா. முழுமையான சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் கிறிஸ்தவர்களுக்கு தேவை, கிறிஸ்தவர்களுக்கு உண்டான சந்தோஷம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறாங்களா? இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் ஒரு கார் வாங்கிட்டேன், அது ஒரு சந்தோஷம். வீடு வாங்கிட்டேன், அது ஒரு இதெல்லாம் சந்தோஷம் தான். நான் இல்லைன்னே சொல்லல. கிறிஸ்தவர்கள் வீடு வாங்கக்கூடாதா? கார் வாங்குங்க. ஆனா அதையே கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷம் அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்துல காஸ்ட்லியான சிட்டி எல்லாத்தையும் இழந்து என்ன செய்யறாங்க? இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இந்த உலகம் நிலையற்றது என்பதை, நாங்க சேஃபான இடத்துல இருக்கிறோம், ஸ்ட்ராங் பவர்ஃபுல் கண்ட்ரில இருக்கிறோம், செட்டில் ஆயிட்டோம். இங்க இருந்து ஃபிளைட் ஏறி UK கால் எடுத்து வச்ச உடனே நாங்க செட்டில் ஆயிட்டோம். அதெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு செட்டில்மெண்ட் ஒரே இடத்துல எது? பரலோக ராஜ்யம். என்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறிட்டோம். We are the citizens of heaven. என்னுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தின் பிரஜையை போல நான் இருக்கணும்னா சந்தோஷம், சமாதானம் எல்லாம் என்ன செய்யணும்? என்னில் காணப்படணும். நான் தேடி அங்க ஒரு பாஸ்டர் வந்துருக்கு, அவரை போய் அவர் மேல நம்ம மேல கை வச்சுட்டாருன்னா என்ன நடக்கும்? அப்படியே ஒரு இதாயிரும், எல்லாம் சரியாயிரும். இல்ல, உங்களுக்கு தான் நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்குது? உங்கள் தலைமேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ கொஞ்சம் நார்மல் பிராக்டிக்கலா பார்க்கலாம். நான் மகிழ்ச்சி அடையும் போது டோபமைன் அப்படின்னு சொல்ற ஒரு, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆமா, மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன செய்யுது? டோபமைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்மளுடைய மூளையில இருந்து ஒரு சுரப்பி சுரக்குது, ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது என்ன செய்யுது? நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஹார்மோன் பேர் ஹாப்பி ஹார்மோன் சொல்றாங்க, ஃபீல் குட் ஹார்மோன். நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த ஹார்மோன் நமக்குள்ள என்ன செய்யுது? செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஹார்மோன் என்ன செய்யுது? மகிழ்ச்சியை தருகின்ற காரியம் என்ன செய்யுது?
எப்பெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்குதோ, எப்பெல்லாம் எனக்குள்ள அது காணப்படுதோ, எனக்குள்ள மகிழ்ச்சி, ஒரு 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 சந்தோஷமான ஒரு காரியம் எனக்குள்ள என்ன செய்யப்படுது, நடக்கிறத பார்க்கிறோம். இது என்ன நடக்குது பாருங்க. முதலாவது, நான் விரும்பி செய்கின்ற காரியத்துல எனக்கு ஒரு கவனம் கிடைக்குது, ஒரு அட்டென்ஷன், ஒரு ஃபோக்கஸ். கர்த்தர் உங்களை என்ன ஏன் இந்த நித்திய மகிழ்ச்சிக்கு நேரா இருக்கிறார் தெரியுமா? செய்கின்ற காரியங்களில கவனமாய் செய்யும்படியாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறேன், எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நம்ம பாஸை பார்க்கும்போது ஒரு வேலை, யாருமே பாஸே இல்லை, உடனே நம்ம வேலை, அப்படிதானே? இல்ல, பாஸை பார்த்த உடனே தான் அப்படியே கம்ப்யூட்டர் போட்டு உருட்டுல கம்ப்யூட்டரும் கன்ஃபியூஸ் ஆயிடும், என்ன கேட்க வர அப்படின்னு. பாஸ் போயிட்டாரா நம்ம பாட்டுக்கு. ஆமா, அப்படி அல்ல. நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கும்போது, எதை செய்தாலும் நான் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய மனப்பாங்கை உடையவனா இருப்பேன் பாருங்க. அப்போ இந்த விரும்பி செய்கின்ற காரியம், வைதவே ஞாபகம் வருச்சு, இந்த வருஷத்தோட பைபிள் ஸ்டடி பிளான் எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஜெனிசிஸ் முடிச்சிட்டீங்க? யாரெல்லாம் ஆதியாகமம் முடிச்சிருக்கிறீங்க? ஆமா, ஒரு சில கைதான் நான் தூக்கிறத பார்க்கிறேன். நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. இன்னும் ஒரு மாசம் கூட முடியல, இன்னொன்னு செய்யலாம். ஆமா, விட்டது பிடிக்கலாம். சரியா? எனக்காக படிக்காதீங்க. இத படிச்சா கர்த்தர் உங்களுக்கு இந்த வருடத்துல இந்த வருடத்துல இந்த பைபிளை முடிக்கணும்ன்ற ஒரு பிளான் நமக்கு கொடுத்திருக்கோம் இல்ல? அது தேவனுக்கும் உங்களுக்கும். நீங்க அதான் சொன்ன, எதை செய்தாலும் கர்த்தர். ஆமா, விருப்பமா செய்யும் போதுதான் இந்த டோபமைன் என்ன செய்யும், வேலை செய்யும். பைபிளை எடுக்கும் போது வருதா, மொபைலை பிடிக்கும் போது வருதா? Give me the honest answer. பைபிளை எடுக்கும் போது நமக்கு நிறைய நேரம் என்ன வரும், டோபமைன் வேலை செய்யாது. ஆமா, டோபமைனோட தூக்கம் தான் வருது. மொபைல் எடுக்கும்போது தூக்கம் வந்தாலும் நல்லா சிந்திச்சு பாருங்க. மொபைல் நமக்கு தூக்கம் வந்தா கூட மொபைலை கையில வச்சுட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம், அதுதான் டோபமைனுடைய வேலை. என்ன செய்து, நமக்கு விரும்பி ஒரு காரியம் செய்யும் போது இந்த டோபமைன் என்ன செய்யுது, இது இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுது பாத்தீங்களா? அதுதான் டோபமைனோட வேலை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாரா, இன்னும் கொஞ்ச நேரம் வேதத்தை படி. வாஞ்சையும் விருப்பம் நமக்கு இருந்ததுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் மறக்காதீங்க. நீங்க பைபிள் எடுக்கும்போது எனக்கு டோபமைன் வருதா, மொபைல் எடுக்கும்போது வருதா? நீங்க நாளைக்குல இருந்து மொபைல் எடுக்கும்போது இந்த கேள்வி உங்களுக்குள்ள என்ன செய்யணும். ஆமா, கட்டாயப்படுத்தி வேதத்தை படிப்பதில்லை. ஏன்னா தேவனே அதை செய்யல. கர்த்தரே நீ கட்டாயப்படுத்தி இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லல. அவர் என்ன சொல்ற, அவர் ஃப்ரீ வில்லா நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? ஃப்ரீடம் ஆஃப் சூசிங், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நான் என்ன விரும்புறேனோ நான் தேர்ந்தெடுத்துக்கலாம். என்ன கையை உடைச்சு இதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்ல போறதே கிடையாது. ஆனா நான் மனம் உகர்ந்து நான் செய்யறேன்ல கர்த்தருக்கு, அது மேலதான் அவர் பிரியப்படுறார். நீங்க மனம் உகர்ந்து வேதத்தை படிக்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்க படிக்கும்போது அதற்கு உண்டான பலனையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப முதலாவது பாருங்க, நான் முதலாவது சொன்னேன் கவனம்ல. இந்த டோபமைன் என்ன செய்யுது, கவனம் கொடுக்குது. இதை குறித்து நான் வரல, அப்புறம் சயின்ஸில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும் இல்லை. இதோடைய மெயின் இதோடைய நிறைய காரியம். இது வந்து படிக்கிறதுல, ஞாபக சக்தி வரதுல, ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கிறதுல, இதெல்லாம் வந்து இந்த இது பயன்படுதுன்னு சொல்லப்படுது. மெயினாக ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். டோபமைன் எப்படி இருக்கும், எப்படி ரொம்ப அதிகமாக நம்ம என்ன செய்யலாம், எப்படிலாம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் அதிகமாக லாஃப்டர் இருக்குதோ, எங்கெல்லாம் அதிகமாக சிரிப்பு, நகைச்சுவை. உங்க ஃபேமிலியில் அப்படி இருக்கா? ஜோக் அடிச்சு சிரிச்சு. ஆமா, ஜோக் அடிச்சாலே சில பேர் இப்படி பார்ப்பாங்க, டெரர் மாதிரி இருக்கும். தேவையில்லாத ரூமுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு. வீட்டில் என்ன இருக்கணும், மகிழ்ச்சி. முதல்ல நித்திய மகிழ்ச்சி என் மேல் இருக்கும்னு வெளியில போய் சொல்றது இல்லை. முதல்ல எங்க நடக்கணும், அது வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் என்ன செய்யும், வெளியில வர ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள அப்படி வரப்பா இப்படி இப்படி பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நித்திய மகிழ்ச்சினா வாய்ப்பு இல்லை.
வீட்டுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கணும். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலிஸ். பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு உட்கார்ந்து பேசக்கூடிய முதலாவது அந்த கல்ச்சர் நீங்க என்ன செய்யணும்? நித்திய மகிழ்ச்சி என் மேல் இருக்கும். சரி, முதலாவது 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு கூட பேசி இந்த நாளில் சைல்டு டெடிகேஷன் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஸோ எல்லாத்துக்கும் ஆயத்தம் மாறதுக்கு 3 குறிப்புகளை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேச. சரி, இந்த மகிழ்ச்சி இருக்குது, இந்த மகிழ்ச்சியினால் என்ன பலன், எனக்கு என்ன பயன், மகிழ்ச்சி எனக்கு என்ன பயன்? நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எல்லாருக்கும் விருப்பப்படக்கூடிய காரியம் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியினால் உண்டாகும் பயன் 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். மகிழ்ச்சி என்ன செய்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்குது. Joy gives a supernatural strength. மகிழ்ச்சி எப்போ வரும்? எனக்கு எல்லா விதத்திலும் நான் நிறைவானது. நம்ம வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அவைகள் நிலையானவைகள், உன்னிடத்தில் நிலைத்திருக்கும், நிறைவா இருக்கும். ஒரு மனிதன், ஒரு மனுஷி நிறைவான மகிழ்ச்சியில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய நடை, அவங்க நடக்கிற, அவங்களுடைய பழகிற விதம் எல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்களாம் பார்த்ததில்ல போல இருக்க. நான்லாம் கண்ணாடியில பார்ப்பேன் அடிக்கடி. ஆமா, இல்ல? மகிழ்ச்சி பிரச்சனை இல்லையா? இருக்கு. ஆனால் இவைகளை காட்டிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை அது கொடுக்குது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னா, சத்ருவானவனுடைய டார்கெட் நம்ம தான் இருப்போம். ஏன் தெரியுமா? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றதுக்கு ஒன்றும் செய்யல, வரவே மாட்டான். நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறேன்ற கேள்விதான் அவனுக்கு ஒரு பேட். அவன் என்ன செய்வான்? ஆனா நல்லா ஒண்ணு கவனமா கேளுங்க, சத்ரு ஈர்க்கப்படுகிறான்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, அந்த சந்தோஷத்தை அவனை ஈர்க்குது. அவன் உங்களை ஒரு சோதிக்கிறான். அந்த சோதனை நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் அதிக சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க அதை? சிலர் என்ன நினைக்கிறோம், எனக்கு இந்த சந்தோஷமே போதும், எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு டீலு, சாத்தானே என்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத, நான் இப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையில 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அதே லெவல் தான், போதும், எனஃப். வேதம் சொல்லுகிறது, this kingdom is ever increasing kingdom. இந்த ராஜ்யம் ஒரே இடத்துக்குரிய காரியம் அல்ல, வளர்ந்து கொண்டே போகணும். ever increasing kingdom. இல்ல பாருங்க, ஏன் இதை சொல்றேன்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை கொடுக்குது. பார்க்கிறதுக்கு ஆளு சாதாரணமா தான் இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி என்ன செய்யும்? ஒரு புதிய பலனை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். இல்ல நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you faint in the days of adversity, your strength is small. ஆள் பார்க்க தான் இப்படி இருக்கிறான், ஆனா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யறோம்? சோர்ந்து போறோம். அப்படின்னா என்னுடைய பலன் குறுகினது, என்னுடைய தைரியம் குறுகினது. மகிழ்ச்சி இயற்கைக்கு அப்பாற்பட்டது, பலனை கொடுக்குது. எனக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒருத்தன் நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறவன்ட்ட அவன் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அவன் பேசுற பேச்சு எப்படி இருக்கும்? வெட்டு ஒண்ணு வர மாட்டேங்குது பாருங்க வாயில. ஆமா, துண்டு 2000 வெட்டலாமா வேணாமா? நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்தா இதை வெட்டலாமா வேணாமா? அப்படியே ஒரு வெட்டு போட்டாலும் என்ன செய்யாது? துண்டு ஆகாது. ஏன்னா வெட்டு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப நான் தைரியமா இருந்தாதான் எனக்குள் கிறிஸ்து இருக்கின்றார். அந்த தைரியம், இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்க உடனே என்னுடைய பண பலன்றதுக்கு அந்த மகிழ்ச்சியை சொல்லல நான், அதனால தான் ஒன்று சொல்றேன். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இயேசு சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை நான் கை கொள்வதனால பிதா என் மேல அன்பா இருக்கிறாரு. ஆகவே என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டா உங்ககிட்டயும் நான் என்ன செய்வேன்? அன்பா இருப்பேன். அப்போ என்னுடைய அன்பு இது பண்றதுக்கு என்ன சொல்றேன்? இந்த நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப புரியுதா? லிங்க் பண்ணி பாருங்க. சந்தோஷம் எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து கிடைக்குது? ரைட்டு, இதா. அப்புறம் நல்லா கதையை கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு கேள்வி கேட்டா நீங்க பாட்டுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. எங்க இருந்து வருது இது?
கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டபடியினால் அன்பு அவருக்குள்ள, நாம் அவர் மேல அன்பு செலுத்துறது, அவர் நம்ம மேல அன்பு செலுத்துறாரு, நாம் அவர் மேல அன்பு செலுத்துறோம். அதுதான் சொன்ன, பரஸ்பர அன்பு செலுத்துற இடத்துல அவருடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறாரு. அந்த சந்தோஷம் நிலையானதா இருக்குது, நிறைவானதா இருக்குது. இந்த சந்தோஷத்தை தான் நான் பேசுறேன். உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து நீங்க படுறா பாடா டபுள் டிஜிட் தாண்டிட்டா, ட்ரிபிள் டிஜிட்டுக்காக நான் அந்த சந்தோஷத்தை நான் சொல்லல. அதெல்லாம் ஒரே நாள் என்ன ஆயிடும், அப்படியே டிராப் ஆயிரும். பட் உங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் இருந்ததுன்னா அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்களேன், தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்துல பி பார்ட்ல நீங்க முழுசுமே படிங்க. நான் சொல்றேன், தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அதோடைய வீரியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இங்க என்ன படிக்கிறோம்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இங்கிலீஷ்ல those who know their God, they are strong and they do great exploits. And those who know their God, they are strong. அவரை அறிந்த ஜனங்கள் திடன் கொள்கிறார்கள், அதற்கேற்ற கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். என்ன அர்த்தம்? those who know their God. அதனால தான் சொன்னேன், அவருடைய கற்பனைகளின் மூலமா தான் நாம் அவரை அறிய முடியும். அவருடைய அன்பு எனக்கு வேணும்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வதன் நிமித்தமாய் நான் என்னுடைய அன்பை அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை தெரியப்படுத்துகிறேன். those who know their God, they are strong. கர்த்தரை அறிந்த ஜனம் திடன் கொள்ளுகிறது, ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? they do great exploits. அதற்கேற்ற காரியங்களை செய்வார்கள் என்று சாதாரணமா இருக்குது, ஆனா பெரிய காரியங்களை செய்வார்கள். கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்கிறார், உங்களை என்னை அப்படிதான் பார்க்கிறார். வராம்பார் பெரிய காரியத்தை செய்வான் இல்ல. நாம் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போறதா இருந்தா நம்ம எந்த கூட்டத்தில் இருப்போம்? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகிய பலனா இருக்குதா? டூயிங் கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள இருக்கு. எந்த சைட்ல நம்ம இருக்கிறோம்? பிரச்சனைகள், பாடுகள் வரும், துக்கப்படுத்துகிற, நம்ம சோர்வுபடுத்துகின்ற வார்த்தைகள், கேள்விகள் வரும். ஆனா அந்த வார்த்தையிலே என்னுடைய கூடாரத்தை நான் போடுவதற்கு அல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையிலேயே நான் கூடாரத்தை போடுவது அல்ல. வாழ்க்கையில் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உண்டு, ஆனால் மலையுச்சியின் அனுபவமும் உண்டு. பள்ளத்தாக்கே போதும் பாஸ்டர், இங்கேயே நான் ஒரு கூடாரத்தை போட்டு பள்ளத்தாக்கிலே இருந்துடுறேன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தும் போது அவர்கள் புல்வெளிகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் என்ன செய்தாரு? நடத்தி கொண்டு போனார். என்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடுமோ அப்படின்னு நீங்க கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை. பள்ளத்தாக்கின் வழியாக அவர் என்ன செய்றார்? மலையுச்சிக்கு கொண்டு போறார். சோ நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். ஹல்லேலூயா. நெகேமியா 8:10, நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். மறுபடியும் இந்த வார்த்தை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. நீங்க போய் கொழுமையானதை சாப்பிடுங்க, மதுரமானதை குடிங்க, மீதமுள்ளதை என்ன செய்யுங்க? பிறருக்கு அனுப்புங்க. Eat the fat, drink the sweet, send portion those who are in need. But இன்று, today, இன்று கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் அப்படின்னு சொல்றீங்க. கர்த்தருக்குள் the joy of the Lord is my strength. அப்போ உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய சோர்ஸ் எங்க இருக்கணும்? பலன் எங்க இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? மகிழ்ச்சி ஏன் பலன் அப்படின்னு சொல்றேன்னா, என்னுடைய மகிழ்ச்சி நான் வைத்திருக்கிற பொருள் சார்ந்தது அல்ல, நான் வைத்திருக்கின்ற உறவு சார்ந்தது அல்ல. என்னுடைய மகிழ்ச்சி நான் நம்புகிற தேவனை குறித்தது. அப்படி இருக்கும்போது தான் மகிழ்ச்சி என்ன செய்ய எனக்கு பலனாய் மாறும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனாய் மாறும். The joy of the Lord is my strength.
கர்த்தரே எனக்கு என்ன செய்ய முடியும்? பலனாய் மாற முடியும். பாருங்க, அடுத்த காரியம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான்ல, சம்பவம் தான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். யோசபாத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க? அம்மோன் புத்திரர்களும் மோவாபிய புத்திரர்களும் சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? போர் தொடுக்கும்படி வராங்க. இவர் சொல்றாரு 10வது வசனத்துல, கர்த்தாவே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. இவர்களுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே லிட்டரலா என்னது, என்னால ஒண்ணும் முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னது, என்னுடைய கண்களை உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் எது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். என் கண்களை உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன். நடந்த காரியம் என்னது? 20வது வசனத்துல, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவில் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுங்க? இன்னும் வெற்றி கைக்கு வரல. இன்னும் சத்ருவை மேற்கொள்ளல. ஆனால் யாரை நம்புறான்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறான். சொல்றான், என்ன சொல்றான்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அவன் சொல்றான், நம்புறான். எனக்கு ஒண்ணுமே இல்ல, என்னால எதுவும் செய்ய முடியல, ஆனா என்னுடைய கண்களை நான் என்ன செய்யறேன்? உண்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற சவால்கள்ல எந்திரிச்சு நிற்க முடியாத பலனற்றவர்களா நீங்க இருக்கலாம். எனக்கு எதிராக இருக்கிற கூட்டங்கள், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன், மோவாப் புத்திரர்கள் எனக்கு எதிராக நிக்கிறாங்க. பெரிய கூட்டம். என்னால ஒன்னும் செய்ய முடியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய கண்களை நான் உண்மையே நான் பதித்திருக்கிறேன். கர்த்தரே காரியங்களை செய்யணும்னு சொல்லி நீங்க அவங்க ஜெபித்துட்டு அவன் வீட்டுக்கு போலாம். என்ன சொல்றான்? பாடகர்களை எப்போ ஒரு மனுஷன் பாடுவான்? மகிழ்ச்சியா இருக்கும் போதுல. அதனால கரெக்டா சொல்லிட்டீங்க. சில பேர் பாத்ரூம்ல குளிக்கும் போது பாடுவோம் அப்படின்னு சொல்லிங்களான்னு நினைச்சேன். ஆமா, மகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன செய்யும்? பாட்டு வரும்ல. ஆனால் துக்கமா இருக்கும் போதும் வரலாம். ஆனால் மெஜாரிட்டி சந்தோஷமா இருக்கும் போது அப்படியே தானா பாடல் வரும், மகிழ்ச்சியாய். ஆனா இங்க என்ன இருக்குது சூழ்நிலை? அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, நீங்க நிலை பெறுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, நீங்க என்ன செய்யுங்க? வெற்றி பெறுவீங்க, சித்தி பெறுவீங்க. அவருடைய வார்த்தையை நம்பி போருக்கு முன்பதாக இந்த காரியங்களை செய்யறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? வெற்றியை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியினுடைய ரகசியமே இதான். நாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில கோப்பையை வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குதிப்பேன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வெற்றி ஜெயத்தொனி என்ன செய்யணும்? உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னுடைய பலன் என்னது? நான் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலனா இருக்குது. ரெண்டாவது, மகிழ்ச்சி என்ன தெரிகிறது? என்ன தருது? ஆரோக்கியமான என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு மருந்து, மெடிசனா இருக்குது. எல்லாராலையும் மகிழ்ந்துட முடியாது பாருங்க, எல்லாராலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது பாருங்க. சில பேர் சில மகிழ்ச்சி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அந்த மகிழ்ச்சிக்குள்ள நம்மளையும் கொண்டு போன மாதிரியே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு கர்த்தரை அனுபவித்து அந்த மகிழ்ச்சியை உள்வாங்கி கொண்ட ஜனம் அப்படி என்ன செய்வாங்க? உட்கார்ந்து விடவே மாட்டாங்க. போதும்னா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏன்னா மகிழ்ச்சியினால நிரம்பி இருக்கிறாங்க. அப்ப மகிழ்ச்சி என்ன செய்து? ஆரோக்கியமான மருந்தாய் மாறுது. வேதம் சொல்லுகிறது, மேரி ஹார்ட் இஸ் a good medicine. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி பாருங்க, ரெண்டு சைடு இருக்குது. எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஆவி
ஆவியின் முறிவு எங்க போய் தாக்கத்தை உண்டு பண்ணுது? ஆவியின் உலர்ந்த ஆவி, முறிந்த ஆவி எலும்புகளை, எலும்புனா என்ன, ஏற்கனவே நம்ம பிரேயர்ல நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். போன் ரெப்ரசன்ட் என்னது? நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், நமக்கு எப்படி ஒரு சரீர பிரகாரமாய் நான் பேசுறேன், என்னுடைய ஸ்ட்ரக்சர் என்னதான் இருக்குது உள்ள. வெளியில கான்கிரீட் கலர் கலரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எலும்பு என்ன செய்யுது? என்னை ஒரு உருவத்தை கொடுக்குது. அப்போ அதே போல மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மேரி ஹார்ட் இஸ் a good medicine. எத்தனை பேருக்கு தலைவலி வந்ததுன்னா, இல்ல ஜுரம் வந்ததுன்னா, இல்ல கோல்டு பிடிச்சதுன்னா நான் மருந்தே எடுக்க மாட்டேன். ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, நான் தவறா சொல்லல. நான் மெஜாரிட்டி என்ன செய்யறோம்? எடுக்கிறோமா இல்லையா? ஆமா. அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எனக்கு மகிழ்ச்சியை என்ன செய்யும்? எனக்கு என்னுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற பல வியாதிகளை என்ன செய்யும்? நீக்கும். இன்னைக்கு நிறைய டெஸ்ட், நிறைய ஸ்டடீஸ்ல சொல்லப்படுகிற காரியம் என்னது? சந்தோஷமா இருக்கிறதே நிறைய காரியங்களுக்கு என்ன செய்யும்? மெடிசனே வேண்டாம் அவங்களுக்கு. சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு அவங்களை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, அந்த வியாதி ஸ்ப்ரெட் ஆகாதுன்றாங்க. அப்ப மன மகிழ்ச்சி இது இப்போ இல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. மன மகிழ்ச்சி என்னது? நல்ல ஔஷதம். சங்கீதம் 37 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமா, நான் 4 தான் சொன்னேன், 5 வாசிட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறோம்? 4ஓட நிறுத்திக்கிறோம். 5 தான் அதோடைய மெயின் காரியம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆமென் அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அதனுடைய கீவேர்டு 5th தான். என்னது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. ஆமா, ஹல்லேலூயா. என்னுடைய வாஞ்சை, நல்லா இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒருத்தர் மேல வாஞ்சையா இருக்கிறேன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் என்னவா இருக்கும்? நான் என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன், அப்போ நான் எதெல்லாம் அவள்கிட்ட எதிர்பார்ப்பேன்? இல்ல கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி, என்னுடைய வாஞ்சையெல்லாம் என்னவா இருக்கும்? அவளை குறித்து தான் இருக்கணும், இல்லையா அம்மாவா? நான் மனைவிட்ட ரொம்ப மன மகிழ்ச்சி, ரொம்ப அதுல இங்கிலீஷ்ல delight yourself in the Lord and he will fulfill the desires of your heart. நான் என்னுடைய என் மனைவின் வேணாம், உங்களுடைய எதிலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு நபர் மேல நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகள்லாம் என்னவா இருக்கும்? அவர்களை சுற்றி தான் இருக்கணும். நான் ஒரு நபர், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், அவன்கிட்ட போயிட்டு உன் மேல நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கேன்டா, எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குறா, எனக்கு ஒரு கார் எடுத்துக்குறா அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மன மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் யார் மேல மன மகிழ்ச்சியா இருக்கிறேனோ என்னுடைய வாஞ்சையும் அது அந்த நபரை சார்ந்தே இருக்கும். If I am delight in the Lord, my desires also in the Lord. நான் யார் மேல மனம் மகிழ்ச்சியா இருக்கிறனோ என்னுடைய வாஞ்சையும் அவர்களை பற்றியதுதான் இருக்கும். அப்ப இங்கதான் சொல்லப்படுகிறது பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை. நம்ம ஃபர்ஸ்ட் பகுதியை சொல்றோம் நீங்க, ஆனா என் வழியை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேனா? என்னுடைய பாதையை நான் முற்றிலுமா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேனா? பாதை எனக்கு தெரியாத பாதையில் அவர் நடத்துறாருன்னா நான் அவரை சார்ந்துதான் இருக்கணும். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? அநேக நேரம் நாம் தெரிந்து கொண்ட பாதையில் சில நேரங்கள் நாம் நடப்பதனால் உண்டாகிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். அடுத்தது 3வது, 2வதுல மறுபடி பாருங்க, சங்கீதம் 112ஆம் சங்கீதத்துல 7 மற்றும் 8. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷத்தை
ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான டானிக் என்ன தெரியுமா? பயத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. எப்ப தெரியுமா சந்தோஷம் போகும்? சந்தேகம், பயம் இதெல்லாம் உள்ள வரும்போது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்? சந்தோஷம்ன்றது இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்லணும்னா, இந்த சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை குறித்து பேசுறேன். இந்த சந்தோஷத்தினுடைய ஆணி வேர் என்னது? அன்பு. அந்த அன்புல எனக்கு ஏதோ ஒரு விரிசல் ஏற்படும் போதுதான் சந்தேகம் வரும். சில கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் ஏன் வருது? அங்க அன்புல எங்கேயோ ஒரு பிரேக் ஆயிருக்குது, எங்கேயோ ஒரு லீக் ஆகுது. சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம் கிடைக்கலன்னா அங்க அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த அன்பு ஏன் நான் சொல்றேன்? தேவன் எனக்கு கொடுக்கின்ற அன்பும் நான் தேவனுக்கு செலுத்துகிற அன்பும், இந்த ரெண்டு அன்பும் அப்பழுக்கற்றதா இருக்கும்போதுதான் இந்த சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தையும் நிலையான சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த சந்தோஷத்தின் நிமித்தமாய் தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆரோக்கிய வாழ்வுக்கான மருந்தாய் மாறுது. என்னுடைய வாழ்க்கையில மருந்தாய் மாறுது. இங்க நம்ம பார்க்கிறோம், துர்செய்தியை கேட்டு அவன் என்ன செய்ய மாட்டான். இந்த வசனம், இந்த அதிகாரத்தை நீங்க இந்த சங்கீதம் 112 முழுசா படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துர்செய்தியை கேட்ட உடனே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுப்பதுதான் சத்துருனுடைய வேலையா இருக்குது. சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற, தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நீங்க துர்செய்தி வந்தாலும் என்ன செய்வீங்க? கடந்து போயிட்டே இருக்கணும். இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் செய்யறாங்க தெரியுமா, ஆனா எனக்கு அது நடக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த காரியம் என்னது? மருந்தாய் மாறும். இந்த சந்தோஷம் உங்களுக்கு மருந்தாய் மாறும். சந்தோஷமா இருக்கிறவங்கள காரியங்கள் இன்னைக்கு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சில லாஃபிங் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சும்மா ரூம்ல போனா எல்லாரும் சிரிங்க, காரணமே இல்லாம. அந்த சிரிப்பு அல்ல. உலகம் அநேக ஃபேக்கையும் கொண்டு வருது. நான் சொன்ன இந்த டோபமைன் இருக்குல்ல, நான் சந்தோஷமா இருக்கும்போது இந்த டோபமைன் வேலை செய்யுது. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் இந்த டோபமைன் வேலை செய்யறதுக்கு செயற்கையா என்ன செய்யறாங்க தெரியுமா? ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரக்ஸ் கொடுத்தா அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளவுதான். அது நிலையானதா கிடையாது, தற்காலிகமானது. ஆனா தேவனை நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா, நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது நிமித்தமா உங்களுக்குள்ள இருக்கிற டோபமைன் என்ன செய்யும்? உங்களை இயக்கும், மருந்தாய் மாறும். மூன்றாவதாக, கடைசியாக, மகிழ்ச்சி அடுத்தது என்ன செய்யும் தெரியுமா? என்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு நேரடியான திறவுகோல். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்ல, ப்ராப்ளம்னு நினைக்கும் போதுதான் கர்த்தரிடத்துல போனோன்னு நிறைய பேர் நினைக்கிறோம். எல்லாம் நல்லா நடக்கும் போதே நான் கர்த்தரிடத்துல வரணும் சந்தோஷமாய். தாவீது அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போதும் அவன் என்ன செய்யறான்? கர்த்தரிடத்துல ஐக்கியமாய், கர்த்தரை பற்றிய சிந்தையோடு இருக்கிறான். தன்னுடைய மகனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து ஓடும் போது என்ன செய்யறான்? ஏன்? அந்த சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை அவன் என்ன செய்தான்? உள்வாங்கி கொண்டவனாய். இங்க பாக்குறோம் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை அடையும் திறவுகோலாய் இந்த மகிழ்ச்சி மாறுது. எனக்குள்ள சந்தோஷம் இருக்கும்போது என்ன செய்யும்? கர்த்தரிடத்துல நான் போய் சேரணும் அப்படின்னு தான். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல முதல் 2 வசனங்களை கூட படிக்கலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கின்ற சந்தோஷம், மனமகிழ்ச்சி உலகத்தாருக்கு போய் நான் சேரணும். உலகத்துல நான் இந்த சந்தோஷத்தை உலகத்தில் தேடுவது அல்ல. எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் அவரிடத்தில் என்ன செய்றேன்? கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்ல, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன் என்ன செய்யுங்க? வாருங்க. ஏன் தெரியுமா? அவருடைய சந்நிதி தான் நித்திய பேரின்பத்தை நமக்கு கொடுக்குது. அவருடைய சந்நிதி தான் முழுமையான ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குது. நம்ம நினைக்கிறோம் சில நேரம் சில பொருளை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஓடிறோம், சின்ன குழந்தை மாதிரி. கர்த்தாவே எனக்கு வேலை வேணும், வேலையை கொடுத்த உடனே பிஸி ஆயிடும், அப்படிதானே? கர்த்தாவே எனக்கு நல்ல ஒரு திருமணம் ஆகணும், நல்ல மணமகன் மணமகளை கொடுக்கணும், கல்யாணம் ஆகுது, ஆளை
காணோம். எது? குழந்தைய. நான் சொல்றேன், கர்த்தருடைய காரியங்களில எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. கர்த்தாவே, நான் எனக்கு இது இருக்குதுனால இது எனக்கு வர முடியல, அப்படியே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் புறம்பே போவோம் என்றால் என்னுடைய சந்தோஷம் அங்கே என்ன செய்யும்? குறைபட தொடங்கும். இல்ல, ஏன் வரல? நான் தூங்கிட்டேன். ஏன் வரல? எனக்கு வேலை. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேலை, இந்த நாள்ல உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேலை இல்லாம நீங்க வீட்டில் இருக்கிறபடி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்க வரக்கூடிய இடம் எதுவா இருக்கணும்? சபையா இருக்கணும். பலவீனமா இருக்கிறீங்களா? சபைக்கு வாங்க. நான் சொன்னல, மகிழ்ச்சி ஆரோக்கியத்தினுடைய டானிக்கா இருக்குது. மருந்து இங்க தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. மெடிக்கல் ஷாப்ல போய் அங்க வாங்குற மருந்து இல்ல. உடம்பு சரியில்லையா? இங்க வாங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. நம்ம மெடிக்கல் ஸ்டோரோட நின்றுறோம் இல்ல. தெய்வீக சுகம் எங்க கிடைக்கும்னா மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்காது. தெய்வீக சுகம் சர்ச்சில் தான் கிடைக்கும். சேலஞ்ச் பண்ணுங்க இந்த வருஷத்துல, கர்த்தாவே, சபையின் காரியங்களில என்னுடைய பங்களிப்பு இதுவா இருக்கும்னு ஒரு தீர்மானத்தோட நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நான் துக்கப்படுறது போல ஒரு சூழ்நிலை இருக்குதோ, நீங்க வந்து சேர வேண்டிய இடம் என்னது? தேவனுடைய in his presence there is fullness of joy. In your right hand there are pleasures forevermore. அவருடைய நித்தியம், அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம், மனமகிழ்ச்சி. அவருடைய பிரசன்னத்துல நித்திய பேரின்பம் உண்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில நான் துக்கப்படுவதற்கு 1000 காரணம் இருந்தாலும் சந்தோஷப்படுவதற்கு இந்த ஒரு இடத்துல நான் என்ன செய்யணும்? என்னை நிறுத்தி கொள்ளணும். இன்னைக்கு துக்கம் எனக்கு ஒரு துக்கம் வருதுன்னா, துக்கத்தையே நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா இன்னும் துக்கம் என்ன செய்யும்? மூழ்கடிக்கும். இந்த துக்கத்துல இருந்து நான் வெளியில வரணும்னா நான் என்ன செய்யணும்? தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யுது? நித்திய பேரின்பத்திற்கு நேராய் வழி. அப்ப இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சம் என்ன? அவர் நிலையான சந்தோஷத்தை, நிறைவான சந்தோஷத்தை, இந்த சந்தோஷத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவி எல்லாம் கொடுத்துருவார். பரிசுத்த ஆவி கொடுத்துருவாரு எல்லாம். நம்ம என்ன செய்யறோம்? கற்பனைகளை கை கொள்ளுவதன் நிமித்தமாய் நான் என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துறேன். அந்த அன்பு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவருக்கு என்ன செய்யறாரு? இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றக்கூடிய வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். இது ஒரு சிலராய் அல்ல, எல்லாரும் இதை அனுபவிக்கத்தக்கதாய் இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை நித்திய மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துறேன். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம்.